Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு கருவுல இருக்கும்போதே முடி வளரதுக்கு என்னென்ன சாப்பிடலாம், அம்மா வந்து என்னென்ன சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய முடி இருக்கணும் அப்படி சொல்லுறது எல்லா அம்மாக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். அதனால இப்போ வந்து குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே நம்ம வந்து அதுக்கேற்ற உணவு சாப்பிட்டோன்னா வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நிறைய முடி இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலவங்க வந்து கன்சீவ் ஆனோடனே முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ஃபீடிங் கொடுத்து அந்த முடிகிற வரைக்குமே அந்த முடி கொட்டுறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவில் குழந்தைக்கு முடி வளர அம்மா என்னென்ன சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்னா அம்மாவுக்கு முடி வளர நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு 2 டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா குழந்தைக்கு முடி வளர என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே 22வது வாரத்துலேருந்து குழந்தைங்களோட எல்லா பார்ட்ஸ்லையுமே முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தலையிலையும் வந்து முடி வளர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் தான் என்னென்னா நம்ம வந்து சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து நல்லா முடி வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போது நல்லா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸாக சாப்பிட்ருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட முடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால நமக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்னென்ன சாப்பிட்டா நம்ம குழந்தையோட முடி அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி வேணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் வேணும், நிறைய ப்ரோட்டீன்ஸ் வேணும். அப்போ இது வந்து எதுலலாம் இருக்கோ அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து நல்லா முடி வளரும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா அவகோட்டா சாப்பிட்லாம். அவகோட்டாவில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஈயும் இருக்குது, விட்டமின் பியும் இருக்குது. அதனால் இதை வந்து சாப்பிடும்போது நம்ம குழந்தையோட முடி க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா அவகோட்டா வந்து அப்படி சாப்பிடும்போது சின்ன குழந்தையிலேருந்தே சாப்பிட்டு பழகிட்டோன்னா அது வந்து டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க என்ன செய்யலான்னா அந்த அவகோட்டா வந்து ஸ்பூனை வச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும். அப்போ அதை எடுத்து லைட்டாக பெப்பர் போட்டு அதேமாதிரி லைட்டாக உப்பு மேலே தூவி நம்ம வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். அப்புறமா என்ன சாப்பிட்லான்னா முட்டை சாப்பிட்லாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதில் தான் வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால நம்ம வந்து முட்டையை வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ டெய்லி ஒவ்வொரு முட்டை சாப்பிடுங்க, இல்லாட்டி வாரத்தில் 3 முட்டை கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி ஒவ்வொரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிய சாப்பாடு கூட ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா அல்புமின் இருக்குது, அதே மாதிரி மஞ்சக்கருவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து முடியோட அந்த வேர்கள் இருக்கும்ல அதெல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால் நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்லாம். அப்புறம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ் சாப்பிட்லாம். நட்ஸில் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் முடி வளர்கிறதுக்கு தேவையான பயோட்டின் அப்படிங்கிற இதுவும் வந்து நமக்கு வந்து நட்ஸில் தான் இருக்குது. நட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே சாப்பிட்லாம். பாதாம், வால்நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நட்ஸ் டெய்லி சாப்பிட்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, நமக்குமே உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்கு சாப்பிட்லாம். சீனிக்கிழங்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்குமே அது வந்து ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இருக்கனால சீனிக்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிட சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சீனிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கே அதை வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை நம்ம கன்சீவாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடும்போது நம்ம குழந்தையோட முடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் வந்து சாப்பிட்லாம். சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் இருக்குமான்னு சொல்லி தெரியல, ஆனால் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இப்போ சியா சீட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை விட ஒரு 3-4 மடங்கு ஒமேகா 3 எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸில் தான் இருக்குது. இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி கூட வந்து பொடி பண்ணி போட்டு பிசைஞ்சு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கூட, அதனால் இது வந்து நம்ம சாப்பிட்டா அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் நம்ம குழந்தைக்கு போய் குழந்தையோட முடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு முடி உதிரதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதனால முடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்க டைமில் வந்து நமக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் தருவாங்க, கால்சியம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிடும்போது சிலது வந்து சேராமல் கூட வந்து முடி உதிரலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா
நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுவும் டெலிவரி டைம்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்ல, பயமாலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ரீசன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்த பிறந்தப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்டு எழுந்திரிச்சி சரியாக தூக்கம் இருக்காது. குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும், 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி எழும்பிக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து சரியான தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்து நமக்கு வந்து முடி கொட்டுறது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தூக்கம் இல்லாமல் ரொம்ப டயர்டாக அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து கொட்டும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி நம்மளோட சாப்பாடு எல்லாமே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாலே நல்லா முடி வளரும். அது கூட நம்ம என்ன சாப்பிட்லான்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து முட்டை சாப்பிட்லாம், நிறைய கீரைகள் சாப்பிட்லாம். கீரைகள் எல்லாமே வந்து நல்லா முடி வளர்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து நிறைய கீரைகள்லாம் சாப்பிட்லாம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கண்டிஷ்னர் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எல்லாமே கெமிக்கலில், அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல காய்கறி, கீரை இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட முடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கும்ல, மஞ்சக்கரு எடுக்காதீங்க, வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா எடுத்து முடியில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அதையே வந்து குளிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சீயக்காய் போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து தலையை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா, நல்லா எண்ணெய் வச்சு அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வேரோட நுனிலாம் வந்து நல்லா இது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து முடி வளரும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு அந்த பல் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து முடி வந்து ரொம்ப கொட்டாது. ஏன்னா சீவும் போது குட்டி இதாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய முடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால கூட வந்து முடி வந்து உதிரும். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி முடி போகுதே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அது என்ன ஆகுனா நம்ம குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வளரும்போது நம்ம எல்லாமே ஃபீடிங்லாம் நிப்பாட்டி நம்மளோட எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து முடி வந்து சரியாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைமில் நமக்கு வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அதனால தான் வந்து முடி வந்து கொட்டுது. ஆனால் குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்து ஃபீடிங்லாம் நம்ம நிப்பாட்டின பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வந்து பழைய நம்மளோட உடம்பு எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்போ ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிரும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளோட முடியும் பழையபடி வளர ஆரம்பிக்கும். அதனால பேரண்ட்ஸ் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஐயோ இவ்வளோ முடி போயிருச்சே, எப்படி வளருமா வளராதா அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.